வணக்கம். அதாவது புத்தரச்சல்னு ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 108 பைரவர் ஆலயம் வந்து இருக்குது. ரொம்ப விசேஷமான ஆலயம். அந்த கோயில் தான் போயிட்டுருக்கோம். இது அந்த புத்தரசலில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயம். இது வந்து தாராவூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாராவூரத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரும். என்ஹெச் ரோட்லேயே இருக்குது. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் இந்த புத்தரச்சல் பைரவர் கோயில் வரும். உடுமலைப்பேட்டையிலேருந்து போகிற மாதிரி இருந்தாலும் வாவிபாளையம் போய் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வரும். ரைட் சைடில் வாவிபாளையத்துலேருந்து ரைட் சைடில் ரோடு பிரியும். அதில் போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அந்த பைபாஸ் ரோட ஜாயிண்ட் ஆகும். அங்கே தான் வந்து அந்த புத்தரச்சலுங்கிற ஊர். அங்கே தான் இந்த கால பைரவர் கோயில். 108 பைரவர் ஆலயம். இது பார்த்திங்கன்னா வெளியில் கோயிலுடைய அந்த சுற்றல் இருக்கிறது. விநாயகர்லேருந்து ஆரம்பித்து இங்கே என்னென்னா பிரம்மா சரஸ்வதி வச்சுருக்காங்க, வழிபாடு வச்சுருக்குறாங்க. பிரம்மா சரஸ்வதிக்கு எங்கேயுமே இல்லை, இங்கே இருக்குது. அதேமாதிரி இந்த சுற்றி வர்றதில் வந்து உபதேவதைகள் எல்லாமே விநாயகர், முருகர், பிரம்மா, சரஸ்வதி, அதே போல் ராமர், லக்ஷ்மணன், சீதாதேவியோட அனுமனோடு இருக்கிறது, முருகர், சிவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர்றப்போ இருக்கும். சுற்றி வர்றப்போ சர்ப்பம் வச்சுருப்பாங்க. பிருத்திங்கரா தேவியும் வந்து இருக்குது. பிருத்திங்கரா தேவிக்கும் இங்கே வழிபாடுகள் வந்து பூஜைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அமாவாசை போடலாம். இந்த கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர்ற இடம். சுற்றி வர்ற இடத்துல சர்ப்பம் இருக்கும். அங்கே விநாயகர், சிவன் இருக்காங்க, துர்கா, சுற்றி வர இடத்துல துர்கா தேவி இருக்கும். இது வந்து கோயிலை நம்ம வந்து சுற்றி வரக்கூடிய இடம். உபதேவதைகள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து 108 பைரவர். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பைரவர், கிட்டத்தட்ட 21 அடி பேடத்தோடு சேர்த்து மூலவராக இருப்பார். எங்கேயுமே அந்த மூலவராக 21 அடியில் இல்லை, இங்கே மூலவராக இருக்கார். அந்த உட்பிரகாரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வச்சுருப்பாங்க. 108 பைரவர். இது வந்து நாகர். அங்கே லிங்கம் இருக்குது. அதே போல் சர்ப்பத்துக்கும் விநாயகர் இருக்குது. அந்த பின்னி பிசைந்த சர்ப்பமும் அங்கே பார்த்திங்கன்னா இருக்குது. இது கோயிலை சுற்றி வர இடத்துல இருக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து வேப்ப மரம் 2 இருக்குது. இதில் வந்து பிருத்திங்கரா தேவி இருக்குது. இங்கே பிருத்திங்கரா தேவி இங்கே அமாவாசை போல் அந்த பூஜை வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்குது இந்த இடத்துல. இது பிருத்திங்கரா தேவி இந்த சுற்றி வர்றப்போ இதுதான் கடைசி. இது பிருத்திங்கரா தேவி தான். இங்கேயும் பூஜை அமாவாசைப்பெல்லாம் ரொம்ப விமர்சனையாக செய்துட்ருக்காங்க. இது உள்ளே வந்து அந்த கோயில் பிரகாரம் இவர் தான் வந்து ஒரு கோயிலுடைய அரங்காவார். இது உள்ள காளி தேவி முன்னாடி வச்சுருக்காங்க சோளத்தோட. உள்ள கோயிலுக்குள்ளே போகிறப்ப இது உள்ளே நம்ம போகிறப்ப இந்த பைரவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோடனே பைரவர் இது அலுவலகம். இது மேலே என்னென்ன பரிகாரங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீரபத்ரனும் இருக்குது, தட்சிணாமூர்த்தி, வீரபத்ரர், கருப்பண்ணசுவாமி எல்லாம் இருக்குது. உள்ள கோயிலுக்குள்ள உட்பிரகாரத்தில் மூலவருக்கு சுற்றியும் 108. இந்த மூலவர் வந்து 21 அடி பைரவர். மூலவராக எங்கேயுமே இல்லை. இங்கேருந்து பாருங்கள் 108 பைரவர். எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே இந்த 108 பைரவர் இல்லை. ஒரு பைரவருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேர் எழுதி ஒரு பைரவருக்கும் பேர் எழுதி வச்சுருக்கிறார். 108 பைரவர் இதே மாதிரி சுற்றி இருக்குது ஒரு இடத்துலையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமணம் தாமதம் ஆகிட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி எதிரிகள் தொல்லை, தொழில் பிரச்சனை, பில்லி சூனிய ஏவல்னு சொல்லி அந்த பிரச்சனை, அதாவது சரபேஸ்வரர் இருக்கார். சரபேஸ்வரருக்கும் இங்கே தனியாக பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. கால பைரவருக்கும் சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கும் பூஜைகள்லாம் நடக்குது ரெகுலராக. தேய்பிரை அஷ்டமி எல்லாத்துலேயுமே. இந்த கோயிலை பாருங்கள், அந்த உட்பிரகாரத்தை சுற்றி மூலவரை சுற்றி 108 பைரவர். ஒருத்தருக்கும் ஒரு பைரவருடைய பேர் அதில் வந்து எழுதியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடும் இங்கே வந்து சிறப்பான பூஜைகளும் செய்கிறாங்க. இது 108 பைரவர் அந்த உட்பிரகாரத்தை சுற்றி இருக்கும். இப்போ இங்கே வந்து கோயில் வந்து தினமும் வந்து 9 மணியிலிருந்து காலையில் ஈவினிங் வந்து 4 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கார். ரொம்ப எமர்ஜென்சின்னு அவருக்கு ஃபோன் பண்ணால் வருவார். ஏன்னா அவர் அந்த அரங்காளவர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு இங்கே. அதனால் 4 மணிக்கு கிளம்பிடுவார் தினமும். காலையில் 9 to 4. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 7 மணி வரைக்கும் இருக்கார். பாக்கி நேரங்கள் நம்ம ஃபோன் பண்ணால் இருப்பார். முக்கியமான பூஜைகள் எதாக இருந்தாலும் புக் பண்ணி செய்துக்கலாம்.
ரொம்ப சிறப்பான இடம். கோயிலுக்குள்ளே போயிட்டாவே அந்த பைரவருடைய அந்த அந்த இது சக்தி வந்து அப்படி ஒரு அபூரிதமா இருக்குது இந்த கோயில். உள்ளே போய் பைரவர்கிட்ட அங்கே உட்காந்தாவே அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது தெரியும். அந்த அளவுக்கு உள்ள நல்லா வச்சுருக்காரு. அந்த பூஜைகளையுமே வந்து அவர் ரெகுலராக சிறப்பாக செய்துட்ருக்கார். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்ருக்குது. அதுக்கும் நிதி உதவி பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம். அவர் அது போர்டில் எழுதி வச்சுருக்காரு. நம்பர் எல்லாமே இருக்குது. பாருங்க, பைரவர் 108 பைரவர் எந்த ஒரு ஸ்தலத்துலேயுமே இல்லை. அதே மாதிரி 21 அடி மூலவராக எங்கேயுமே இல்லை. இங்கே தான் வச்சுருக்காரு அவர். இதை அவருடைய கனவுல வந்து சொல்லி, அவர் அந்த கனவுல வந்து சொல்லி ஒரு இடம் வாங்கி அவராக வந்து பார்த்திங்கன்னா செய்து வச்சுருக்காரு அந்த கோயில். 108 பைரவராக வச்சுருக்காரு. அவர் தான் பூஜையும் பண்ணுறாரு. ஆட்கள் வந்து இல்லை, ஹெல்ப்புக்கு அவர் தான் பூஜை பண்ணுறாரு. நடராஜன் சொல்லிட்டு அவருடைய தான் கோயில், அவர் தான் பூஜையும் பண்ணுறாரு. பாருங்கள், 108 பைரவர் உள்ள அவ்வளோ நல்லா இருக்குது. உள்ளே வந்தாவே ஒரு அமைதியான சூழ்நிலை, நல்லா தியானம் பண்ணி அமைதியாக உட்காந்துட்டோம்ல. அதேமாதிரி பூஜையிலும் அவர் வந்து நல்லா சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கார். எந்த பூஜையிலுமே செய்து கொடுக்கு. திருமண தடை, வேலை, தொழில் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள், குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி கல்யாணம் தடை தாமதம் இருக்கிறவங்களுக்கு, எதிரியினால் தொல்லைகள், பில்லி சூனிய ஏவல் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான எல்லாமே செய்கிறார். பைரவருக்கு அங்கே வந்து தேங்காய் வச்சு அந்த வழிபாடு எந்த பொருளுமே நம்ம வாங்கிட்டு போக வேண்டியதில்லை. எல்லாமே அவர் வச்சுருக்கார். தேங்காய் தான் அங்கே மெயின். அந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி கொடுக்குறாரு. அதே போல் அங்கே விளக்கேற்றுறது எல்லாமே அங்கேயே இருக்குது. அவர்கிட்டயே வாங்கிக்கலாம் எல்லாமே. கோயில் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும், இருந்தாலும் ஒரு சிறப்பான ஸ்தலமாக இருக்குது. இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. இதான் பாருங்க கோயிலுடைய இது. முன்னாடி பைரவருடைய வாகனம், அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுருப்பார். பாருங்கள், இதான் பெரிய பைரவர். இப்படி 21 அடி பைரவர். இது என்னென்ன செய்யணுங்கிறது எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காரு. எதுனாலும் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கோயிலுக்கு அவருடைய நம்பர் இருக்குது. அட்வான்ஸாக அவங்க கூட செய்துக்கலாம். அதேமாதிரி பிரித்திங்கரா தேவிக்கெல்லாம் பூஜை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அப்போ மிளகாய் வந்து இது ஹோமத்தில் இது பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷமாக பண்ணுறாரு. அது ரெகுலராக பண்ணுறாரு. அன்னதானம் நடக்குது அன்னைக்கு. அதேமாதிரி சரபேஸ்வரருக்கு உண்டான நாட்களையும் அது செய்கிறாரு. தொழிலுக்கு உண்டானது தினமுமே வந்து செய்து கொடுத்துட்ருக்காரு. 108 பைரவர் இருக்கிற இடம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோயிலுக்கு தேவையான நிதியுதவி வேணுனாலும் இந்த கோயிலுக்கு செய்யலாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்குது. பூஜைகள் டெய்லி பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் வேணுனாலும் கூட அவருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம். பைரவர் கோயிலில் இது கொஞ்சம் திருப்தியான கோயிலாக இருக்குது. மூலவராக எங்கேயுமே வந்து 21 அடி இல்லை. மூலவராக இருக்கிற இடம் இந்த ஊரில் தான். அதனால் இங்கே வந்து நல்லா வழிபட்டு போகலாம். அதேமாதிரி பிரச்சனைகளும் நிறையா வந்து சால்வ் பண்ணக்கூடிய இடம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கெலாம் செய்கிறாரு அவர். அதே மாதிரி பிரித்திங்கரா தேவிக்கு செய்கிறாரு. சரபேஸ்வரருக்கு